Taste the Daily. திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே பயோமெடிக்கல் வேஸ்ட் முறையில் அகற்றப்படாமல் மாத்திரைகள் கொட்டப்பட்டிருக்கும் அவலம் உள்ளது. கருத்தரித்தலுக்கான மாத்திரைகள், நரம்பியல் மாத்திரைகள் என பல வகை நோய்களுக்கான மாத்திரைகள் குவியல் குவியலாக அட்டையுடன் கொட்டப்பட்டு கேட்பாரற்று கிடக்கிறது. இதை கண்டு முகம் சுளிக்கும் பொதுமக்கள் விடிய ஆட்சியில் குப்பைகள் முறையாக தரப்பிரித்து அகற்றப்படுவதில்லை என குற்றம் சாட்டினர். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் அருகே மின்மாற்றி திடீரென வெடித்து தீப்பிடித்ததால் அப்பகுதி வழியாக சென்ற பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். பொதுமக்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியில் மின்மாற்றி வெடித்ததில் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. விடியா திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகள் முறையாக பராமரிக்காததால் மின்மாற்றி வெடித்து தீப்பிடித்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை மணலி அடுத்த மாத்தூர் பகுதியில் பெய்த சிறு மழைக்கு சாலைகளில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். சாலைகளும் குண்டும் குழியுமாக மரண குழிகளாக இருப்பதால் விபத்து அச்சத்துடன் செல்ல வேண்டி இருப்பதாக வாகன ஓட்டிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர். அரசு மழைநீர் வடிகால் பணிகளுக்காக 4000 கோடி செலவு செய்ததாக கணக்கு காட்டும் ஸ்டாலின் அரசு அதை முழுமையாக பயன்படுத்தாததால் ஒவ்வொரு ஆண்டும் மழைக்காலங்களில் பெரும் இன்னலுக்கு ஆளாவதாக ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி அருகே 60க்கும் மேற்பட்ட மாடுகளை கடத்த முயன்றவர் பிடிபட்டார். வண்டலூர் மீஞ்சூர் சாலையில் சட்டவிரோதமாக சரக்கு லாரி மூலம் கேரளாவுக்கு மாடுகள் கடத்துவதை அறிந்து பூவிருந்தவள்ளி பகுதி மக்கள் மடக்கி பிடித்தனர். மாடுகளின் கண்களில் பச்சை மிளகாய் வைத்து சித்திரவதை செய்து கடத்த முயன்ற நபர் மீது விடியா ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பசுவதை சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அரசு மருத்துவமனையில் இருசக்கர வாகனம் ஒன்று திருடு போயுள்ளது. நாகராஜ் என்பவர் தனது கர்ப்பிணி மனைவியை மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து வந்தபோது இந்த திருட்டு சம்பவம் அரங்கேறியுள்ளது. அரசு மருத்துவமனையில் பாதுகாப்பு குறைபாட்டாலும் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் இதுபோன்ற துணிகர திருட்டு சம்பவங்கள் அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதிக்கு சட்டவிரோதமாக மணல் கடத்தி வந்த 2 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆந்திராவின் சத்திரவாடா பகுதியில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் இருந்து தமிழகத்திற்கு பதிவு எண் இல்லாத 2 டிராக்டர்களில் மணல் கடத்தப்பட்டது. இதையடுத்து பள்ளிப்பட்டு பகுதியில் 2 டிராக்டர்களும் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த ஓட்டுநர்கள் 2 பிடிபட்டனர். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் மணல் கடத்தல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. தஞ்சாவூர் மாவட்டம் ஏனாதி பகுதியில் இயங்கி வரும் பகுதி நேர கால்நடை மருத்துவமனை உரிய நேரத்தில் திறப்பது இல்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது பகுதி நேர மருத்துவமனை என்பதால் வாரத்திற்கு 3 நாட்கள் மட்டுமே மருத்துவர்கள் வருகை தருகின்றனர். இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணிக்கு திறக்க வேண்டிய கால்நடை மருத்துவமனை 11 மணி ஆகியும் திறக்கப்படாததால் கால்நடைகளை சிகிச்சைக்காக கொண்டு வந்தவர்கள் மருத்துவமனை வெளியில் பல மணி நேரம் காத்திருக்கும் அவலம் ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் பேரூராட்சியில் முன்னாள் தலைவரின் பெயரை விளையாட்டு மைதானத்திற்கு வைக்க எதிர்ப்பு தெரிவித்து பேரூராட்சி கூட்டத்தில் இருந்து அதிமுக பெண் கவுன்சிலர் வெளிநடப்பு செய்தார். நாட்டின் 50வது சுதந்திர தினத்தை நினைவு கூறும் வகையில் பொன்விழா விளையாட்டு மைதானம் என பெயர் சூட்டப்பட்ட நிலையில் அதனை மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்டோர் பேரூராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு முழக்கங்கள் எழுப்பினர். பின்னர் நடைபெற்ற பேரூராட்சி கூட்டத்தில் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பெண் கவுன்சிலர் சுமதி கார்த்திகேயன் வெளிநடப்பு செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இன்று நடைபெற்று கொண்டிருக்கும் மன்ற கூட்டத்தில் பொன்விழா கலையரங்கம் என்ற வரலாற்று சிறப்புமிக்க மைதானத்தின் பெயரை மாற்றி சூரா தங்கவேல் மைதான விளையாட்டு திடல் என பெயர் மாற்றப்படுவதற்கான தீர்மானத்தை பொருள் எண் 4 சூலூர் பேரூராட்சிக்கு உட்பட்டு ஆட்சியரின் பரிந்துரைப்படி மன்ற கூட்டத்தில் பொருள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.